வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா MA 4151, MA 4152 and MA 4108 and probability and random variables paper prepare பண்ற எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா Poisson distribution problems தான். ஆல்ரெடி ப்ரீவியஸா ரெண்டு வீடியோலயுமே நம்ம Poisson distribution problems தான் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். திருப்பி ப்ராப்ளம்ஸ் போஸ்ட் பண்றதுக்கான ரீசன் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கங்கறத ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறதுக்காக தான். கொஸ்டின் யுனிவர்சிட்டி எக்ஸாம்ல எந்த மாதிரினாலும் கேட்கலாம். ஸோ கேட்டாங்கன்னா நம்ம ஓகே இந்த டைப்லையும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான். மற்றபடி கான்செப்ட் ஃபார்முலா எல்லாமே சேம் தான். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமும் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா அதே மாடலில் தான் இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். பட் கொஸ்டின் மட்டும் எப்படி கேட்குறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். A manufacturer of pens knows that 2% of his products are defective. Percentage wise product கொடுத்திருக்காங்க. If he sells pins in box of 100 and guarantees that not more than 4 pins will be defective. So not more than கொடுத்திருக்காங்க. So not more than இந்த வேர்ட் தான் இங்க முக்கியம். இதுக்கான அர்த்தம் என்ன, இதுக்கான கால்குலேஷன் என்னங்கிறது இப்போ பார்க்கலாம். What is the probability that a box will fail to meet the guaranteed quality? e power minus 2 equal to வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கொஷின். இப்போ ப்ராக்கெட்டில் e பவர் கொடுத்ததுனால நம்ம இதை வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் e பவர் மைனஸ் 2, அப்போ லேம்டாவோட வேல்யூ கண்டிப்பாக நமக்கு என்னவா தான் இருக்கணும், 2வாக தான் இருக்கணும். இப்போ செக் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா மட்டும் எழுதி இதை மட்டும் அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து அவங்க கொஷினில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கான சொல்யூஷனை பார்க்கலாம். Solution. Let x be a random variable denote the number of defective pins. அவங்க கொஸ்டின்ல என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கோங்க. அண்ட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2% கொடுத்துருக்காங்க. ஸோ p equal to 2%. That is 2 by 100. அப்போ 0.02. என்னோட வேல்யூ என்னது 100. அப்போ மீன் லாம்டா equal to np 100 into 0.02. அப்போ லாம்டா equal to 2. இது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறதுனால கண்டிஷன் எழுதிக்கோங்க. p of x equal to x e power minus lambda lambda power x by x factorial எழுதியாச்சு. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. if he sells pins in boxes of 100 and guarantees that not more than 4 pins will be defective. நாட் மோர் தென் 4 விட அதிகமாக கூடாது. அப்போ 4 இருக்கலாம், 4க்கு கம்மியாக இருக்கலாம், அதுதான் அர்த்தம். நாட் மோர் தென் அதிகமாக கூடாதுன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குவல் ஆர் லெஸ் தென் இந்த கண்டிஷனை தான் நம்ம இங்கே எடுக்கிற மாதிரி இருக்கும். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? p not more than 4 pins will be defective அப்படிங்கறத p of x less than or equal to 4 னு எழுதிக்கலாமா? x less than or equal to 4 னா 4 and less than 4. அப்ப x equal to 4 ஆ இருக்கலாம், 3 ஆ இருக்கலாம், 2 ஆ இருக்கலாம், 1 ஆ இருக்கலாம், எதுவுமே இல்லாமலும் இருக்கலாம், டெஃபெக்டிவே இல்லாம கூட இருக்கலாம். சோ கண்டிஷன்ஸ் எப்படி ஆகுது? p of x less than or equal to 4 ங்கிறது p of x equal to 0, x equal to 1, x equal to 2, x equal to 3, x equal to 4. இப்போ x equal to 0 னு நீங்க அந்த டேர்ம்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x equal to 1, x equal to 2, x equal to 3, x equal to 4. எல்லாத்துலயுமே e power minus 2 காமனா இருக்கறனால வெளியில எடுத்துறலாம். அதுக்கு அடுத்து ரிமைனிங் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா 2 power 0 by 0 factorial, 2 power 1 by 1 factorial, 2 power 2 by 2 factorial, 2 power 3 by 3 factorial, 2 power 4 by 4 factorial. இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. 2 power 0நாலே 1 தான், எனி டைம் பவர் 0ங்கிறப்ப 1, 2 power 1 2, 2 ஸ்கொயர்னா 4 by 2ங்கிறப்ப 2, இது 8 by 3 factorial 6 கேன்சல் பண்ணி எழுதியிருக்காங்க. இதே மாதிரி இதையும் மாடிஃபை பண்ணி எழுதுனா நமக்கு வர ஆன்சர் 2 by 3. இதை ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அடுத்து நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7 into e power minus 2 வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, எழுதிக்கலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணா 0.9473. இது ஒரு ஆப்ஷனாக கேட்டிருக்காங்க. செகண்டா நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் எ பாக்ஸ் வில் ஃபெயில் டு மீட் த கேரண்டிட் குவாலிட்டி, வில் ஃபெயில் டு மீட் த கேரண்டி குவாலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி கேட்டாங்கன்னா இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவ் பி ஆஃப் எ பாக்ஸ் வில் ஃபெயில் டு மீட் த கேரண்டினா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது நாட் மோர் தென் அதிகமாக கூடாதுன்ட்டு. அப்போ ஃபெயில் ஆகுறதுன்னா எப்போ ஃபெயில் ஆகும்? இந்த கேட்டகரியை விட்டு வெளியில் போயிட்டாலே அது ஃபெயிலியருங்கிற மாதிரி தான் ஆகும். நாட் மோர் தென்ங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் ஃபெயிலியர் ஆகணுங்கிறப்ப கண்டிப்பாக மோர் தென் 4 பின்ஸ் டெஃபெக்டிவாக இருந்தால் இட் இஸ் ஃபெயிலியருங்கிற மாதிரி தான் நம்ம கன்க்ளூஷன் வர முடியும். தட் இஸ் பி ஆஃப் எ பாக்ஸ் வில் ஃபெயில் டு மீட் த கேரண்டி குவாலிட்டி. எப்போ ஃபெயில் ஆகும்? 4 பின்ஸ் அதிகமாக, அது நாட் மோர் தென்ங்கிறப்ப தான் நம்ம ஆப்ஷனில் கேல்குலேஷன் பார்த்து ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். இதை தாண்டினாலே இட் இஸ் ஃபெயிலியர் தான். அப்போ இதுக்கான ஆன்சர்ஸ் பி ஆஃப் மோர் தென் 4 பின்ஸ் வில் பி டெஃபெக்டிவ். மோர் தென்ங்கிறப்ப பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 4, எக்ஸ் கிரேட்டர் தென் 4ங்கிறப்ப 4 to நமக்கு ஹையஸ்ட் லிமிட் தெரியாது. ஸோ மோர் தென் எவ்வளோ நாள் எடுக்கலாம். அப்போ அதை கண்டிஷனாக மாத்திரம் என்ன எழுதிக்கலாம்? 1 minus p of x less than or equal to 4. less than or equal to 4 தான் நம்ம ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா ப்ரீவியஸ் பார்ட்ல?
அதை எடுத்து எழுதிக்கலாம். அப்போ 1 minus 0.9473 which is equivalent to 0.0527. That is our final answer. இந்த மாதிரி தான் சில சமயம் கொஷினில் ட்விஸ்ட்டாக கேட்பாங்க. இந்த கொஷின்லாம் பார்ட் சியில் டேரெக்டாக கேட்ட கொஷின் தான். இது e⁻−2 தானே, பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் தானே, டேரெக்டாக எழுதிடலாம்னு நினைக்கலாம். பட் அப்படி இல்லை. சில சமயம் கொஷினில் ப்ரீவியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே ஃபெயிலுங்கிறப்ப அதுக்கும் இதுக்கு என்ன லிங்க்கு, இப்படிலாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா தான் ஓகே இந்த ஸ்டெப்பில் தான் ஒர்க் அவுட் பண்ணுங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறோம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. கொஷின் என்னன்னு ரீட் பண்ணுங்கள். எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். If it is known from the past experience that in a certain plant there are on the average 4 industrial accidents, find the probability that in a given year there will be less than 4 accidents. ஸோ இந்த மாதிரி ஆவரேஜ் ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி கொஷின் கேட்டாலே மேக்ஸிமம் பாய்சானில் தான் கேட்பாங்கன்னு அர்த்தம். அண்ட் ஆவரேஜ்னு கொடுத்தாலே மீன் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அது ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மக்கிட்ட கேட்டிருக்கதும் less than 4. ஸோ லெஸ் தேன் 4னா 4 விட கம்மியா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ எப்படி பார்க்கலாம், ஒர்க் அவுட் பண்ணலாமா? சொல்யூஷன். லெட் எக்ஸ் பி a random variable denote the number of accidents in a year. ஸோ ஹைலைட் பண்ணிக்கோங்க. எக்ஸுங்கிறது இந்த இடத்துல என்ன நோட்டேஷனுக்காக நம்ம எடுக்கிறோங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நோட் பண்ணிக்கோங்க. லேம்டா அவங்க ஆவரேஜ்னு கொடுத்ததுனால தட் இஸ் அவர் லேம்டா வேல்யூ. லேம்டா ஈக்குவல் டு 4. ஆக்சிடென்ட் மாதிரி கொடுத்தாலே பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் எழுதிக்கலாம். ஸோ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட கண்டிஷன் P of x ஈக்குவல் டு எக்ஸாக இருந்தால் e⁻−λ lambda power x by x ஃபேக்டோரியல். நமக்கு கொஷினில் கேட்டிருக்கிறது லெஸ் தேன் 4 ஆக்சிடென்ட்டா. ஸோ லெஸ் தேன் 4 ஆக்சிடென்ட்ங்கிறப்ப P of x லெஸ் தேன் 4. லெஸ் தேன் 4ங்கிறப்ப 3 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், 0 இருக்கலாம். ஸோ இந்த ஆர்டரில் கண்டிப்பாக எழுத தெரிஞ்சிருக்கணும். லெஸ் தேன் 4 அப்போ 4க்கு கீழே. அப்போ 4 கீழேனா 3, 2, 1 மட்டும் எழுதாதீங்க. ஆக்சிடென்ட்ஸ் நடக்காமல் கூட இருக்கலாம். அதுக்கான பாசிபிலிட்டிஸும் அந்த இடத்துல உண்டு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0, லேம்டாக்கு பதிலாக 4 அப்ளை பண்ணிக்கலாம். எழுதுனீங்கன்னா e⁻−4 4 power 0 by 0 ஃபேக்டோரியல், e⁻−4 4 power 1 by 1 ஃபேக்டோரியல், e⁻−4 4 square by 2 ஃபேக்டோரியல், e⁻−4 4 power 3 by 3 ஃபேக்டோரியல். எல்லாத்துலேயுமே e⁻−4 இருக்குது. ஸோ அதை காமனாக வெளியில் எடுத்துருங்க. ரிமைனிங் ஃபேக்டர்ஸ்லாம் வேல்யூவாக எடுத்து எழுதணும்னா 1 + 4 + 4 square by 2 ஃபேக்டோரியல், 4³ by 3 ஃபேக்டோரியல். இதை மாடுலேட் பண்ண நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 + 1 5, 4 squareங்கிறப்ப 16 by 2, 4³ by 6. இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நமக்கு வர ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.4335. தட் இஸ் அவர் ஆன்சர். இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கேல்குலேஷன் தான். நமக்கு ஒரே ஒரு கொஷின் தான் கேட்டிருக்காங்க. லெஸ் தேன் 4ங்கிறப்ப நம்ம அந்த கண்டிஷனை எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதணும், அதில் லேம்டா அண்ட் எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணணும். கேல்குலேஷன் தேவை. ரொம்ப ஈஸியான டாபிக் தான் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்தவரை. 1 or 2 டைம் நீங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓகே இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா KanithaPezhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.